சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில், சிலுவை அன்பின் மறைவில் திருவையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன பாஸ்டர் நீங்களும் சோக பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டீங்க, லெந்து நாட்கள் வந்துருச்சு அப்படின்ட்டா? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆக்ஸ்போர்டு சொல்ல அகராதியில் லெந்து நாட்களை குறித்து எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சாம்பல் புதனுக்கும் ஈஸ்டர் தினத்திற்கும் இடைப்பட்ட 40 வார நாட்கள் தான் லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம்ல அது வந்து ஒரு 6 ஞாயிற்றுக்கிழமை வாரங்கள் அது குறிக்குது. அந்த மாதத்தில் 6 ஞாயிற்றுக்கிழமை வரும். அதில் உயிர் திறந்த வாரத்தின் முதலாம் நாளை நினைவு கூறுவதனாலையும் கடைசி ஞாயிறு குருதோலை பண்டிகையை நினைவு கூறுறதுனாலையும் அந்த 2 ஞாயிற்றுக்கிழமையை அவங்க தவிர்த்துட்டு மீதம் இருக்கிற 40 நாட்கள் லெந்து நாட்களாக அவங்க அதை அனுசரிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த லெந்து நாட்களில் இயேசு வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் செய்தது போல அதை நினைவு கூறுவதற்காக சபை மக்கள் எல்லாரும் பாவ உணர்வுடன் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு, அதாவது ஆவிக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக சுயமாய் தன்னை அர்ப்பணித்து செய்யும் உபவாச ஜெப நாட்கள் தான் இந்த லெந்து நாட்களில் 40 நாட்கள் கொண்டாடப்படுகிறதாக ஒரு குறிப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலேயே லெந்து நாட்கள்லாம் அப்படின்னா என்னதான்? ஏன் நம்மளாம் சிலவு கொண்டாடுறோம்? சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வந்து சைவம் தான் சாப்பிடுவாங்க, அசைவம்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆமாம் பாஸ்டர், எங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம், சைவம் தான் சாப்பிட மாட்டாங்க, நீ சைவம் சாப்பிடுவாங்க. நம்ம என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை, நாங்கள் இந்த அசைவம் சாப்பிட்ற அந்த மாதத்துக்குரிய 40 நாளுக்குரிய அந்த காசெல்லாம் நாங்கள் சேமித்து ஏழைகளுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில சாம்பல் புதன் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த என்ன பண்ணுவாங்க, சிலுவையெல்லாம் மட்டையில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை எரித்து மேலெல்லாம் பூசிக்கிடுவாங்க. சில பேர் நெத்தியில் என்ன பண்ணுவாங்க, சிலுவை போட்டு விடுவாங்க. அவங்க ஒரு காரியத்தை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாட்கள் அந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பூ வைக்க மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க அது வந்து ஒரு விரதம், லெந்து காலம், துக்க நாட்கள் அல்லது தவ நாட்கள் அப்படின்னு அதை சொல்லி அதை அனுசரிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையான லெந்து நாட்கள் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸ்போர்டு சொல்ல அகராதியில் கூறியிருக்கிறாங்க. மாமிசம் என்னும் பழைய மனிதனை கலைத்து விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாமிசம் என்னும் பழைய மனிதனை கலைத்து விட்டுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆதாம் காலத்திலிருந்து உங்கள் கொள்ளு தாத்தா உங்கள் அப்பா நீங்கள் இந்த காலங்கள் வரைக்கும் செய்த எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களையும் அழித்து விட்டு குழி தோண்டி புதைத்து விட்டுன்னு அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அது அந்த பழைய மனுஷனை கொன்னுட்டுன்னு அர்த்தம். லேலோயா, பழைய மனிதனை அழித்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கிறிஸ்து என்னும் புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புது மனுஷன்னா இவங்க நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து
அன்புள்ள தேவனாக இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்டரோகியால் தொட மாட்டாங்க. இயேசு தொட்டு அவங்களை நேசிக்கிறது அடையாளமாக அதை செஞ்சார். இப்படி அநேக விதமான சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஜனங்களை எல்லாரையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருந்தார். அப்போ உண்மையான லெந்து நாட்கள் என்ன அப்படின்னா, பழைய மாமிச மனிதரை கலத்தி விட வேண்டும். நான் படித்தவன், இவன் படிக்காதவன், நான் வசதியானவன், இவன் ஏழை, இவன் ஒன்றும் இல்லாதவன், இவன் என்கிட்ட கை கட்டி வேலை செய்கிறவன், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் லெந்து நாட்கள் கொண்டாடணும். அந்த லெந்து நாட்கள் ஆண்டவர் உண்மையிலே ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறீங்களா? ஹலோ, நான் சொல்கிறத செஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன், இதை பண்ணுவேன். இல்லை இவனுக்கு நான் அந்த உதவி செய்ய நிறுத்திடுவோம் பார்த்துக்குவோம். ஆண்டவர் இதெல்லாம் நேசிப்பார் நினைக்கிறீங்களா? அப்போ பழைய மனுஷன் சாக்கலை உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன தெரியுமா, பழையவைகள்லாம் ஒழிந்து போயின்னு அர்த்தம். இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டதுன்னு அர்த்தம். சரியான அர்த்தம் இடம் தெரியாமல், இருக்கிற இடம் தெரியாமல் அவைகள் முற்றிலும் அழிந்து போய்விட்டது என்று அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க பேரை வச்சுட்டு ஜாதி மதம் எண்ணம் மொழி நிறம் ஏற்றத்தாழ்வு, நீ லெந்து நாட்களில் இதெல்லாம் உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா, அந்த லெந்து நாட்களில் இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து செருப்பில் விட்டுட்டு மண் இருக்குது தெரியுமா, அந்த மண் அது கூட உன் மூஞ்சில் முடிக்க வைக்கப்படும். நீ எல்லாம் பைபிள் வைக்கலாம் தெரியுறடா அப்படின்ட்டு. ஒரு நாள் 2001 ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்ப ஒரு நபர் வேகமாக வந்தார். அவர் கூட இன்னொரு நண்பரும் வந்தார். வந்துட்டு இங்கே ஊழியக்காரன் யார் அப்படி கேட்டார். என்கிட்ட வந்து கேட்டார். நான் சொன்னேன் நான் தாங்க அப்படின்னேன். நான் பாஸ்டர் அப்படின்னாரு. ஓ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த அந்த வீட்டில் அவங்கள வந்து உட்கார வச்சுருந்தேன். பாய் கூட இல்லை அந்த நேரத்தில் எனக்கு. விருந்தரெல்லாம் உட்காந்துருந்தாங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். அப்போது நீ எதுக்கு வந்து கேட்டாங்க. நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, உன் சொந்த ஊர் எதுன்னு கேட்டாங்க. மாவட்டத்தை சொன்னேன். ஒரு 5-6 மாவட்டம் தாண்டி இந்த ஏரியாவில் எத்தனையோ இந்த டிஸ்ட்ரிக்டில் தாலுகாக்கள் இருக்கும் பொழுது இந்த இடத்த தான் ஆண்டவர் ஊழியத்து போட்டாரா, கூட வர சொன்னாரா? நீ என்ன பண்ண, உனக்கு ஊழிய அழைப்பு இல்லை, உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். என்ன பண்ணு, நீ இந்த வீரை விட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுது, வீட்டை கால் போயிட்டு அப்படின்னாரு. நான் கேட்டேன், பிரதர் பாஸ்டர் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, என்ன கர்த்தர் ஊழியத்தை நினச்சிருக்கிறாரு, நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா. இல்லை உனக்கு ஊழிய அழைப்பு இல்லை, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு ஊழிய அழைப்பு இல்லைன்னு சொன்னார் அப்படின்னாரு. அப்போது நான் கேட்டேன், ஆமாம் நீங்கள் என்ன, நீங்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு ஆப்போசிட்டாக சில பேர் தெரிவாங்களே, அவங்க மாதிரி தெரியுது, அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆள் அப்படின்னேன். உனக்கு நான் அப்படி தான்டா அப்படின்னேன். நான் சொன்னேன், என்னை அழைச்சவர் என்னை இங்கே தான் ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் ஊழியம் செஞ்சுன்னா நீ வெளியூருக்காரன், அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன், நீ வெளியூருக்காரன், உன்னை அடித்தா கேட்கறது கூட எவனும் வரமாட்டான். நான் உள்ளூர்காரன் தெரியுமா, இங்கே இருக்கிற எல்லாம் ஏன் ஜாதிக்காரங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அது மரியாதையை நீயே போயிடும், இந்த ஊரில் ஊழியம் செய்யக்கூடாது, ஏன்னா இது ஏன் ஏரியா அப்படின்னு. அப்போ நான் திருப்பி அவரை பார்த்து கேட்டேன், ஆமாம் நீ என்ன இப்படி பேசுகிறீங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த மாதிரி சங்கி அவங்க கூட்டமா அப்படின்னு கேட்டேன். உனக்கு நான் அவங்க தான்டா அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் தர்றா அப்படின்னு. ஏண்டா ஏன் வீட்டில் உட்காந்துட்டு என்னையே வந்துட்டு மிரட்டுற, நீ வீடு வாசல் சொந்த ஊர் சொத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நீ ஊழியத்தை வந்து என்ன பண்ணுற, ஊழியம் செஞ்சுக்கிற.
நான் சொத்து வேணாம், வீடு வாசல் வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஊழியத்துக்கு வந்துருக்கிறேன். என்கிட்ட நீ வந்து என்ன பண்ணுற, எப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், முதல்ல வெளியே போடா அப்படின்ட்டு. நான் யார் தெரியுமா? ராத்திரியோட ராத்திரியா உன்னை இடம் தெரியாமல் அழிச்சிடுவேன் அப்படின்னு அந்த சொன்னார், அந்த ஊழியக்காரன் சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நான் இந்த வேதத்தில் சுமந்துக்கிட்டு வீட்டை விட்டு வேறு நாளாக நான் வந்தேன். அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என் பின்னால் வந்திருக்கிற, உன்னை நான் ஒரு நாள் விட்டுடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனை வாக்கு கொடுத்துருக்காரு. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, மரியாதை வெளியே போட அப்படின்ட்டு. இன்றைக்கி அவங்களும் ஊழி செய்கிறாங்க, சபை வச்சுருக்குறாங்க, அங்கேயும் நிறைய ஒரு 50-100 பேர் ஜனங்க போயிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு ஊழி செஞ்சுருக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீ லெந்து நாட்கள் கொண்டாடினாலும் சரி, நீ சர்ச்சைக்கு போனாலும் சரி, நீ பெரிய டாப் லீடாக பிரசங்கம் பண்ணினாலும் சரி, பல கோடி ரூபாய்க்கு பெரிய பெரிய ஆஸ்தி உடையவனாக இருந்தாலும் சரி, உனக்குள்ள பழைய வாழ்க்கை சாகலை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் அடிமுட்டால் ஜீரோங்கிறத மறந்துடாது. லெந்து நாட்கள்னு சொல்கிறது பழைய மனுஷனை வேரோடு அழிச்சிட்டு, இடம் தெரியாமல் அழிச்சிட்டு, கிறிஸ்து என்னும் நறுமணத்தை, கிறிஸ்து என்னும் தேவனை, நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை வெளியே கொண்டுட்டு வந்து காட்டுறது பேர் தான் லெந்து நாட்கள். அதனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லெந்து நாட்கள் சொன்னால் கோபத்தை குறைங்க, கெட்ட வார்த்தை பேசுறதை குறைங்க, இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத ரகசிய பாவத்தில் விட்டுருங்க, தேவன் விரும்பாத காரியத்தை செய்யாதீங்க, தேவன் சொல்லுகிறதுக்கு மாத்திரம் செவி கொடுங்க, வேதத்தின்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிச்சு வாழ்ந்து பாருங்க. யாரோ சொல்ற தீர்க்க தரிசனத்தை, யாரும் சொல்ற வெளிப்பாடு நம்பி கண்டவங்க பின்னால போகாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. அந்த மேய்ப்பனு கீழே நீங்க அடங்கி இருந்து சத்தியத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ஒரு உண்மையான நல்ல லெந்து நாட்கள். எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த லெந்து நாட்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.